என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிறப்பா கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இப்போது இதில் நல்லெண்ணெய் விட்டுடலாம். நல்லெண்ணெய் தான் விடணும். கத்திரிக்காய் சாதம் பண்ண 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த வாங்கி நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு போட கடலைப்பருப்பு ஒரு குழிக்கரண்டி, 4 மிளகா வத்தல், நிலக்கடலை, உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், சாம்பார் பொடி, உப்பு, புளி கரைச்சி வச்சு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுக்கிறது, ஒரு கேப்சிகம், 4 தக்காளி. இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான சாமான். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். எண்ணெய் சூடாயாச்சு, கடுகு போட்டுடலாம். கூட இந்த கடலைப்பருப்பு அவளுக்கு தேவைக்கு தந்தாப்புல போட்டுக்கோங்க. அப்புறம் நிலக்கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கிள்ளி வச்ச மிளகா வத்தல், அப்புறம் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா செவக்க விட்டுருவோம். செவக்கட்டும். இப்போது நல்லா செவந்தாச்சு. கருவேப்பிலையை போட்டுருவோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இந்த தாளிச்ச எண்ணெயை இதெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை போட்டேன். அது கூட இந்த கேப்சிகம் போட்டுடலாம். மொத்தம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி அது போட்டுடலாம். மஞ்சள் பொடியும் போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் எண்ணெய் வதக்கி விடுவோம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். வதங்கட்டும். இப்போது கத்திரிக்காய் வதங்கியாச்சு. அளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகா, மல்லி, கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து பிடிச்சி போடலாம். நான் சாம்பார் பொடி போடுறேன். அப்படியும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுருவோம். நல்லா எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான். ரெடி ஆகியாச்சு. சாதத்தை போட்டு கத்திரிக்காய் ஆனோடனே சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான். இப்போது கத்திரிக்காய் நல்லா ஆயாச்சு. பாருங்க, நல்லா வந்துடுத்து. கத்திரிக்காய் பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்தாச்சு. இதுதான் கரெக்டான இது. இப்போது இதை இறக்கிட்டு இதை வைப்போம். இதில் கத்திரிக்காய் கரைச்சிட்டு கொட்டிடலாம். கொட்டியாச்சு. இப்போது சின்ன ஸ்பூனாட்ட ஒரு ஸ்பூன் வெந்தயப்பூ, அது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடலாம். இப்போ
இப்போது இதை நல்லா பரட்டி கொடுப்போம். அவ்வளோதாங்க, ரெடி ஆச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடியது இது. மதுரை மீனாட்சிக்கு அஷ்டமி சப்பரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த கத்திரிக்காய் சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள். ரொம்ப விசேஷம். மதுரையில் அஷ்டமி சப்பரத்துக்கு கத்திரிக்காய் தோட்டக்காரனுக்கு முக்தி கொடுத்த நாள், அதனால் கத்திரிக்காய் சாதம் பண்ணுவாள். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ரெடி ஆயாச்சு. நீ பச்சை கொத்தமல்லி எல்லாம் போகும். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடலாம். வாசனைக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஆயாச்சு. ஜோரான மணக்க கத்திரிக்காய் சாதம் ரெடி. ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போது அது மேலே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி போட்டுருவோம். ஆயாச்சு, கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. ஈஸியாக பண்ணிடலாம். சாதத்தை வடித்து வச்சுட்டு பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பொடி வறுத்து போடுற பொடி இன்னும் கொஞ்சம் வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். அது முடியாதவா சாம்பார் பொடி போட்டு பண்ணலாம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோரும் ஒரு லைக் கொடுக்கலாமே, லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.